செல்வச்சன்னதிக்கு என்ன வந்து அவன் சொன்ன ஒரு அண்ணான கந்தனிலிருந்து அவருக்கு வேல் இங்கிருந்தான் அற்புதமான காட்சி. இன்னும் என்னன்றாப்பா வேல் கதிராமத்துக்கு இங்கிருந்து விட நான் போகிறதான்ட்டு. இந்த வேல் போய்த்தான் கதிர்காமத்தில் கொடியேறும். எந்நிதியும் தருகிற செல்வச்சன்னதியானுடைய அந்த சன்னிதானம், அற்புதங்கள் பல நிகழ்த்துகிற இந்த கோயில், இந்த மக்களுடைய வழிபாட்டோடு மிக எளிமையான ஆன்மீகத்தோடும் தொடர்பற்றக்கூடிய இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் செல்வச்சன்னதிக்கு வந்து சொன்னோம் ஒரு அற்புதமான காட்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நடக்க போகுது. அது என்ன அற்புதமான காட்சின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கதிர்காமத்தினுடைய கொடியேற்றம் இன்றைய நாளில் இடம்பெற போகிறது. அது இடம்பெறதுக்கு முதல் ஒரு பாரம்பரியமான தொன்று தொட்டு நடந்துக்கூடிய ஒரு சம்பவம் தான் இங்கே இருந்து வேல் விடுறது. இந்த வேல் போய்த்தான் கதிர்காமத்தில் கொடியேறும் என்றது மிக நீண்ட மரபாக இருக்கிறது. உகந்தையில் யாத்திரை போகிற ஆட்களுக்கு வந்து அது மேலால் தெரியும், மினுங்கும், இப்படியான பொன்னொழிப்பட்டு பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதே மாதிரி தான் இங்கே இருந்து போய்க்கல மருதர் கதிர்காமருக்கும் முருகனுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை இது ஒரு நீண்ட காலமாக செவி வழியாக கர்ண பரம்பரையினுடைய அடிப்படையில் பேணப்பட்டு வரக்கூடிய ஒரு கதை. இங்கே இருந்து போய்க்கல வந்து உளுத்தம் புட்டு கொடுத்து வர்றது பயணத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு. இதுக்கு பிறகு அங்கே கொடியேற்றம் எல்லாம் முடிச்சு முருகன் திருப்பி வரைக்கில் வந்து பயத்தந்து வயலும் இளநியும் படைக்கிறேன்னு சொல்லி நிறைய சடங்கு சம்பிரதாயத்தோ இதால் இந்த கோயில் வாசலை ஓடி பின்னுக்கு தெரியக்கூடிய இந்த பாதை வழியே மோகன் மடம், அந்த மோகன் மட வாயில் வரையும் ஓடி போய் இங்கே மரபு வழியாக பூசையக்கூடிய இவர்கள் கொண்டு போய் அந்த வேலை வழி அனுப்புகிற அந்த விஷயம் என்றது இடம்பெறும். பார்க்குறதுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த அபிஷேகத்தோடு ஆரம்பமாக போகிறது. எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்யலாம். நல்ல வடிவாக இந்த கோயிலினுடைய பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அடிக்கடி வேறு காணொலிகளை நான் போட்டிருப்பேன். அன்றைக்கு இந்த இங்கிருந்து வேல் எடுத்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையாக போயிடக்கூடியவர்கள் அங்கே சென்று அடைந்திருக்கிறார்கள் என்பது முருகனுடைய பேரருளாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்கிறோங்கிற போது இந்த வேல் விடுறதுண்டா என்ன, அது எப்படி போகுது, என்ன நடக்குது, இது இந்த காலத்துலையும் இப்படி நம்புறீங்களா அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. அது நேரில் பார்க்குற போது இன்னும் அபரிவிதமாக இருக்கும். எப்படி ஒரு மாலை வேளையில் ஆற்றங்கரையானுடைய சன்னிதானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தொடர்ந்து இந்த நாளில் நடக்கக்கூடிய இந்த வேல் விடுற அந்த சடங்கை, அந்த நிகழ்வை, அந்த பக்தி பூர்வமான காட்சிகளோடு சேர்த்து பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய அவங்களுக்கு இந்த காணொலி அனுப்பிங்க. காணொலி தொடர்பில் மறக்காமல் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்கள் தெரிகிற அந்த அரசமரம் வரையும் தான் இந்த வேல் கொண்டை விடப்படும். அதுக்குரிய ஏற்பாடுகள், இந்த நிலம் எல்லாம் வந்து நீர் தெளிக்கப்பட்டு கோயிலெல்லாம் வேறு ரகத்தில் காட்சி, அது பக்திபூர்வமாக அற்புதமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஏராளமானவர்கள் வழிபடுவார்கள். இதை விட வளமையான பூசைக்கு மேலதிகமாக இந்த வாழை குத்தி ஒவ்வொரு சன்னிதானத்துக்கு முன்பாக நடப்பட்டிருக்குது. இது ஏன் காரணம் என்று தெரிஞ்சாக்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்கள். என்னதுக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த காட்சிகள், இந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றதையும் வந்து மறக்காமல் பாருங்க. வணக்கம் வணக்கம். என்ன இன்றைக்கு விசேஷம்? இன்றைக்கு வந்து கதிர்காமம் முருகன் கொடியேற போறார். கந்தன், காவடி கந்தன், அண்ணான கந்தனிலிருந்து அவருக்கு வேல் இங்கிருந்தான் போகிறது. எந்த வேல்? இங்கே சன்னதி வேல் கதிர்காமத்துக்கு போகிறார். 2 நேரம் 6 மணி போல அங்கே கொடியேறது இங்கே தான் வேல் போகிறார். திருவிழா முடி அங்கே இங்கே வருவார். ஓ அப்படி வருவார். அப்படியான சில விளையாட்டு வேறு காட்டுற வருவார். அந்த நேரத்தில் எல்லாரும் என்னன்றாப்பா வேல் கதிர்காமத்துக்கு இங்கே விட நான் போகிறதான்ட்டு. கதிர்காம கந்த பெருமானுக்கு 3 மயில் வாகனம் இருக்கு. சூரன் போருக்கு முதல் இந்திர மயிலில் இருந்தவர். சூரன் போர் முடிய சூர மயில். மாம்பழத்துக்கு விளையாட்டு காட்டைக்குள்ள வெலம் வந்த உலகத்தை அது கலாப மயில். எல்லாரும் இன்னொன்று பேர் இப்போ போடுறாரு கலாப மயில சூரி கொண்டு போவாங்க கதிர்காமத்துக்கு. இப்போ வேல் போறதுன்றது அது என்னது? அது என்னென்றால் இந்த வேல் வந்து கதிர்காமர் செல்வச்சன்னதிக்கும் தொடர்பு இருக்கு. 2க்கும் கப்புறால வாய் கட்டித்தான் பூசை செய்கிறது. அந்த வகையில் 2 ஆலயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கு, பின்னி பிணைந்தது. அந்த வகையில் இன்றைக்கு அங்கே கொடியேறது இங்கேருந்து போவார். அவருங்க என்ன செய்யணும்? இங்கே பூசை நடந்து அந்த பூசை தொடர்பாக அவருடைய படையல் வந்து அவையோட தான் கதைக்கணும் அந்த விஷயங்கள். அந்த விடயங்களில் இங்கேருந்து வேலை கொண்டு வந்து பூசை செய்து வேல் கதிர்காமத்துக்கு போவார். சில ஒழுக்கிட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். சில வழியில் சில பேர் கண்ணுக்கு தெரியும், எல்லாற்ற கண்ணுக்கும் தெரியாது. உள்ளன்போட வழிபடுற ஆக்களுக்கு தெரியும். நான் இருக்கைக்குள்ள இங்கே வந்து என்னுடைய பேத்தியாரோட வந்து நிற்கைக்குள்ள அந்த வேல் போனதே அம்மா காட்டின வந்து போகுது, வேறு ஒழுக்கிட்டா போகுதுன்னு. இன்றைக்கு 60 வயசுல 50 வரையும் கழிந்து அது இந்த பார்க்கணும் டைம் வந்தாண்டு இந்த ஆவல். அந்த வகையில் இந்த செல்வச்சன்னதி முருகன் 4 வகை இது இருக்க இருக்கு. மூர்த்தி, தலம், தீர்த்தம், தல விருட்சம். தொண்டைமான் ஆறு இருக்கு,
உள்ளுக்குள்ள கேணி இருக்கு, திருமஞ்சன கிணறு கிடக்கு. அன்னதான கந்தரன்னு சொல்கிறாங்க, கல்யாண கந்தரன்னு சொல்கிறாங்க. போன முறை 108 பேருக்கு ஒரே நாளில் திருமணம் நடந்தது, கல்யாண கந்தன். அது மட்டும் இல்லை, அவங்க கல்யாணத்தையும் செய்து வச்சு குழந்தை போகிறேன் கொடுக்குறாங்க இல்லையாப்பா எங்களுக்கு. இப்போ குழந்தை போகிற இந்த பூவரச மரத்தில் தான் தெரியும். இந்த பூவரச மரம் ஆலயத்தின் தலை விருட்சம். அந்த வகையில் அவ்வ பாட்டிக்கு சுற்றப்படத்தை படிப்பிச்சவன் கந்தன். அந்த வகையில் செல்வ சென்னதில் நாவல் பழ மரம் நிற்குதுங்க. சரி, இப்ப இவ்வளவு விஷயம் இருக்குதானே, இந்த காலத்துலயும் இந்த வேல் போறது உகந்தைகளால தெரிகிறது ஒழுங்கிட்டா இருக்கும், அதெல்லாம் நம்புறீங்களா? நிச்சயமாக. அது சில பேருக்கு நம்புறவனுக்கு நம்பிக்கையா இருக்கும், கட்டாயம் காட்டியாவன். சில வேளை முருகப்புறம் என்னுடைய வீட்டை பாருவேன், கேட்டானுங்க என்ன சிரிச்சு கொண்டு இருப்பேன். முருகன் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு நான் தான் முருகன் வேல் இந்த வந்து காட்ட மாட்டேன். அனுபவத்தில் அறிவார்ந்த ரீதியாக உணர வைப்பேன். காட்ட கண்ணால் பார்க்கிறாரு, ஆனால் உணர்றான். உங்களுக்கு தெரிய கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இப்படி இந்த வேல் விடுறது நடக்குது? இது கிட்டத்தட்ட அது சொல்லலாம், நீண்ட காலம், இன்று நேற்று அல்ல. இது ஆலயம் தொடங்கினது இன்று வரை நடந்து இருக்கு. இங்க இருந்து போய் தான் நாங்கள் குடியேறுவேன். அதே வேளையில் முன்னுக்கு 2 திண்ணை இருக்கு பாருங்க, கதிர்காமரம் முருகன் கதைச்ச திண்ணை கிடக்கு. முன்னுக்கு இன்றைக்கு அந்த வாசல் கிடக்கு, நந்திக்கு பின்னால் 2 திண்ணை இருக்கு, 2 பேரும் கதைச்சவையாம். அதெல்லாம் இருக்கு. அந்த வகையில் இங்கே வள்ளியம்மன் அங்கேயும் இருக்கு. அதே மாதிரி தான் பூசை வழிபாடு ஆகவும் விதியன்றது இல்லை இந்த ஆலயத்தில். இங்கேயும் இல்லை, கதிராமத்திலையும் இல்லை. மண்டூர் கந்தன்லேயும் உண்டை பாருங்க. அந்த மண்டூர் கந்தன் கூட இதே மாதிரி தான் வழிபாடு. அங்கேயும் எந்த புனரமைப்பு அது அடிதல் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் அதே மாதிரி வாசல்ல மணல் கும்பி, இங்கே மணல், மண்டூர்ல மணல், கதிராம மூப்பில் மணல் இருக்கு. எல்லாம் தொடர்பு இருக்கு. சரி, பாப்போம் வேல் விடுறதை என்ன மாதிரி நடக்குதுன்னு பாப்போம். கட்டாயம் பார்ப்போம். சந்தோஷம். சரி. உள்ளுக்கு இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாமே அபிஷேக ஆராதனைகளோடு ஆரம்பமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 2 பேரை இதில் பாருங்க, ஏதோ ஒரு படிப்பு ஒன்று படிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த பிள்ளையார் விஷயங்கள்லாம் கதிர்காம திருவிழா, இது என்ன படிப்பு நடக்குது, படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் வந்து சொல்லுங்க. திருவிழாவை முன்னிட்டு செல்வச்சன்னதியிலிருந்து மருதர் கதிர்காமர் காலத்திலிருந்து இந்த அற்புதம் ஒவ்வொரு வருஷமும் நிகழ்ந்த வண்ணமே இருக்குது. இங்கிருந்து விடப்படுற வெள்ளிவேல் உகந்த மலையில் கும்மிருட்டில் கதிர்காமத்துக்கு கால்நடையாக போகிற எல்லாருக்குமே கண்களுக்கு காட்சி கொடுக்குமா. கர்ண பரம்பரை வரலாற்று கதைகள் ஊடாக இந்த விஷயம் வந்து மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் கந்த புராண வரலாற்று காலத்தில் இருந்து ஆரம்பமாவதாக வரலாறு சொல்லப்படுகிறது. மருதர் கதிர்காமருக்கு முருகன் காட்சி கொடுத்து பூவரசு மரத்தடியில் பூசை வந்து ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் மருதர் கதிர்காமருக்கு வந்து முருகப்பெருமான் சொல்கிறார், இன்றைக்கு வந்து கதிர்காம கோயில் கொடியேற்றம் ஆரம்பமாகிறது, என்னை பயணம் அனுப்பி வைக்குமாறு சொல்கிறார். அதற்கும் வந்து கதிர்காமர் தயாராகிறார். பிரயாணம் போய்களை வந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு உளுத்தம் புட்டு தயாரித்து நெய்வேத்தியமாக செய்து கொடுக்குற அந்த விஷயம்ன்றதும் சிறிது தூரம் முருகப்பெருமானை வந்து வழியனுப்பி வைக்கிற சடங்குன்றது நீண்ட காலமாக இடம்பெறுகிறது. பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு மருதர் கதிர்காமரை வந்து நித்திரையிலிருந்து எழுப்பி, நான் வந்துட்டு எனக்கு பசியாக இருக்கிறதுன்னு சொல்லி களைப்பாகவும் இருப்பதாக முருகன் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு அவர் வீட்டில் இருந்திருக்கக்கூடிய பயறு, சர்க்கரை, தேங்காய் இவை எல்லாத்தையும் வச்சு ஒரு பயற்றம் துவையல் செய்து சாப்பிடவும், அதை பிறகு தாகத்துக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய தென்னையிலிருந்து இளநீரை பறித்து கொடுத்து சந்நிதி வேலனுடைய பசியையும் தாகத்தையும் தணித்ததாகவும் 2 பேருமே ஆலயத்தில் ஓய்வெடுத்து கொண்டதாகவும் இந்த கர்ண பரம்பரை கதைகள் சொல்கிறது. அதே நிகழ்வு இன்றைக்கும் மருதர் கதிர்காமருடைய வழித்தோன்றர்களால் சந்நிதி பூசகர்கள் என்று சொல்லப்படுறது. அதே மாதிரி கதிர்காம கொடியேற்றத்துக்கு பயண பூசையும் செய்து உளுத்தம் விட்டு வழங்குற நடைமுறையும் வந்து இவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. வேல் விடுகிற பக்திபூர்வமான அதிசய அற்புதமான காட்சி வருடா வருடம் சன்னதி வாசல்ல இடம்பெறுகிறது. அதே மாதிரி தான் கதிர்காம தீர்த்தம் முடிஞ்ச பிறகு இங்கு வருவன் என்று சொல்லி முருகன் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரியும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம்.
இப்போது இந்த வாழைக்குத்திகள் சம்மந்தமாக சொல்லியிருக்கேன். அந்த வாழைக்குத்தி எல்லாம் உள்ளுக்கு தீபம் காட்ட ஆரம்பித்து முலஸ்தான பூசையெல்லாம் நடக்கிற சமகாலத்தில் வந்து எல்லா வாழைக்குத்திலையும் வந்து அந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. எல்லாமே எரியுது பாருங்கள். அந்த கார்த்திகை விளக்கெட்டுக்கு நாங்கள் வாசலில் இருக்கோம். அது மாதிரி இந்த வாழைக்குட்டிகள் எல்லாமே தீபம் ஏற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் வேல் போகிறதுக்கு முன்னுக்கு இந்த கோயிலில் முன்புற பகுதியில் ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். ஆளை பாருங்க, இதில் ஒரு சின்ன ஆளுன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொல்லியிருந்தேன். என்ன மாற்றம் என்று சொன்னால், இதில் வழி நெடுகிலும் இந்த வேல் போகிற அந்த பாத நெடுகிலும் வந்து சிட்டிகள் அடுக்கப்பட்ட அந்த சிட்டி எல்லாம் எரிக்கப்பட்டதனுடைய இடைவெளிக்குள்ளால தான் வேல் விடுவதற்காக இந்த கோவிலினுடைய பூச வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் போவினம். பாருங்கள், 2 சின்னாக்கள் என்ன மாதிரி பக்தியோடு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி இந்த வழிநடுகிலும் இந்த சிட்டிகள் அடுக்கப்படுறதுன்றது காலங்காலமாக நடக்குது. எனக்கு அது காரணம் தெரியலை. தெரிஞ்சாக்கள் இந்த விஷயத்துக்கு முறைய காரணங்களை சொல்லுங்கள். சுட்டி வச்ச அதே ஆக்களை வந்து அந்த பந்தம் எல்லாம் அதில் மூட்டிக்கொண்டிருக்கணும். அதில் பிறகு அந்த விளக்கு வச்சு அந்த ஏற்பாட்டு பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணியிட்ட கேட்டேன். இந்த வேல் சுவாமி வந்து கதிர்காமம் போய்களை வந்து இருட்டுக்குள்ளே போகக்கூடாதாம், வெளிச்சத்தோடு போகணுமாம். அந்த நேரத்தில் வந்து முந்தைய காலத்துலலாம் மின்சாரம் இல்லை தானே. அப்போ இப்போவும் அந்த பாரம்பரியம் தொடர்ந்து இருக்குது. மின் விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டு தான் வேல் போகிற அந்த சடங்குன்றது நடக்கும். அதனால் வந்து எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் சுவாமி கதிர்காமம் போகணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வழிநடுகளும் சிட்டி அதே மாதிரி தான் இந்த தீப்பந்தங்கள் இவையெல்லாம் ஏந்தப்பட்டு எரிக்கப்பட்டு வேலை கொண்டு போகிற அந்த நடைமுறை அல்லது மரபு என்றது காலங்காலமாக இங்கே இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். சின்ன பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் இவையும் பரம்பரை ரீதியாக இந்த பணிகள் செய்யக்கூடியவை என்று சொல்லி ஆர்வத்தோடு அவர்கள் இந்த முருகனுக்கான பணியை கதிர்காமத்துக்கு எம்பெருமானை அனுப்பி வைக்கிற வேல் விடுகிற அந்த இதுக்காக வழியனுப்பல் அந்த வழிபாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கிறோம்.